மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் விருப்ப மனு விநியோகம் நிறைவு பெற்றிருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி தொடங்கிய திமுக விருப்ப மனு விநியோகம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியை வழங்க விரிவான விவரங்களை வழங்குகிறார் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் விருப்ப மனுக்கள் கொடுத்திருக்காங்க, விவரங்கள் என்ன? வணக்கம். வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய விருப்ப மனு என்பது திமுக தலைமை அலுவலகமான சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில 20ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு என்பது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக அது 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு இன்று மாலை 5 மணியோடு நிறைவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 5 மணி அளவில் 11,123 விருப்ப மனுக்கள் இதுவரை விநியோகம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் சுமார் ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து திரும்ப ஒப்படைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. 6 மணிக்கு மேல் தற்போது 5 மணிக்கு வரை பெற்றவர்கள் 6 மணிக்குள் அந்த விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து கொடுக்க கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 6 மணிக்கு மேல் எத்தனை விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது என்பது அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமை கழகத்திலிருந்து வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர்களை பொறுத்தவரையில ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலர் இன்று தங்களுடைய விருப்ப மனுக்கள் இறுதி நாளான இன்று விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.